ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ட்ரெயின் செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நீங்கள் கேட்பீங்க, இந்த செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு வந்து சிதம்பரம் ஸ்டாப்பிங் இல்லை, அப்புறம் எதுக்காக நிற்கிதுன்னு கேட்பீங்க. ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க, ஏதோ ஒரு கிராசிங் இருக்குது, அதுக்காக தான் நிற்கிது. ஆனால் இந்த ட்ரெயின் வந்து 1:30க்கே இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கணும். இப்போ 2:30க்கு தான் வந்திருக்கு. 1 ஹவர் லேட்டாக தான் வண்டி வந்திருக்கு. நம்ம ஈஸ்ட் டெல்டா ரீஜியனில் ஒரே ஒரு பெர்மனன்ட் ட்ரெயின் சென்னை போகிறதுக்கு இருக்குன்னா அது இந்த வண்டி மட்டும்தான். ஆனால் இது வந்து நிறையா முக்கியமான ஸ்டாப்பிங்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து திருநெல்வேலிக்கும் விருதுநகருக்கும் நடுவில் கோவில்பட்டி, விருதுநகருக்கும் காரைக்குடிக்கும் நடுவில் மானாமரை ஜங்ஷன் சிவகங்கை, காரைக்குடிக்கும் பட்டுக்கோட்டைக்கும் நடுவில் பேரவரணி, அடுத்து பட்டுக்கோட்டைக்கும் முத்துப்பேட்டைக்கும் இடையில் அதிராம்பட்டினம், அடுத்து திருவாரூருக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில் பேரளம் ஜங்ஷன், அடுத்து மயிலாடுதுறைக்கும் திருப்பாரிப்புலியூருக்கும் நடுவில் சீர்காழி சிதம்பரம், கடலூருக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவில் பண்ருட்டி. இது வரைக்கும் நான் சொன்னது கூட ஓரளவுக்கு முக்கியமானது தான். இதுக்கப்புறம் விழுப்புரத்துக்கும் தாம்பரத்துக்கும் நடுவில் செங்கல்பட்டு ஜங்ஷன். இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டாப்பிங்குமே இந்த ட்ரெயின் நிற்காது கைஸ், ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகும். இவ்வளோ லிமிட்டடாக தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ முக்கியமான ஸ்டாப்பிங்ஸை விட்டுட்டு போகிற இந்த ட்ரெயின் செங்கோட்டைக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினோட மோசமாக எல்லா ஸ்டாப்பிங்கையும் கொடுத்து வச்சுருக்காங்க. அங்கே மட்டும் எக்கச்சக்க ஸ்டாப்பிங் நின்று வருது. இங்கே எவ்வளோ முக்கியமான ஸ்டேஷன்ஸை விட்டுட்டு போகுது. நீங்கள் ஆப்பில் வேணால் பாருங்கள். இப்போ வந்து சிதம்பரம் வந்திருக்கு. 1 ஹவர் லேட்டாக தான் வந்திருக்கு. 1:30க்கே கிராஸ் ஆகிருக்கணும், 2:30க்கு தான் வந்திருக்குது. இந்த மேல்மருவத்தூர் வந்து டெம்பரரி ஸ்டாப்பிங் தான் எல்லா ட்ரெயினுக்குமே. மார்ச் மந்தோட வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயுமே ரெக்வெஸ்ட் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, இங்கே ஸ்டாப்பிங் கொடுக்கணும்னு. ஆனால் அதுக்கான எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. எந்த ஸ்டாப்பிங்குமே இது வரைக்கும் வரல. மானாமரை ஜங்ஷன் மட்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் எப்போ வரும்னு சொல்லவே இல்லை. இப்போ நீங்களே பாருங்கள் எந்தெந்த ஸ்டேஷன்லாம் விட்டுட்டு போகிறான்னு. திருநெல்வேலி வரைக்கும் எல்லா ஸ்டாப்பிங்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஸ்டேஷன்ஸ் விட்டுட்டு போகிறான் அப்படின்னு. இதில் இந்த கல்லிடைக்குறிச்சியெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டாப்பிங் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுக்கும்போது இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே இந்த வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷன் அண்டு கோவில்பட்டி, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன்ஸ். இங்கே அருப்புக்கோட்டைக்கும் காரைக்குடிக்கும் நடுவில் மானாமதுரை ஜங்ஷன் சிவகங்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டாப்பிங்ஸு. அண்ட் தேவக்கோட்டை ரோடு கூட முக்கியமானது தான். அதுக்கப்புறம் அறந்தாங்கிக்கும் பட்டுக்கோட்டைக்கும் நடுவில் பேராவூரணி ரொம்ப முக்கியமான ஸ்டாப்பிங்கு. அப்புறம் பட்டுக்கோட்டைக்கும் முத்துப்பேட்டைக்கும் நடுவில் அதிராம்பட்டினம் ரொம்ப முக்கியமான ஸ்டாப்பிங்கு. அப்புறம் திருவாரூருக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில் பேரளம் ஜங்ஷன் ரொம்ப முக்கியமான ஸ்டாப்பிங்கு. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 ஸ்டாப்பிங்ஸ் மயிலாடுதுறைக்கும் திருப்பாரிப்புலியூருக்கும் நடுவில் சீர்காழி சிதம்பரம். இந்த மேல்மருவத்தூர் டெம்பரரி ஸ்டாப்பிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன் மேல்மருவத்தூருக்கும் தாம்பரத்துக்கும் நடுவில் செங்கல்பட்டு ஜங்ஷன். செங்கல்பட்டு ஜங்ஷனே நிற்காம போகுது. இப்படி போய் என்ன பண்ண போகிறாங்க? இதில் என்ன டிக்கெட் வேறு போகுதுன்னே தெரில எனக்கு. இப்போ தான் ஒரு ட்ரெயின் கிராசிங்க்கு வருது. என்ன கிராசிங்னு பார்க்கலாம் கைஸ். பேக் 9 போட்டிருக்காங்க. அப்போ மேபி கூட்ஸாக இருக்கலாம். ஆமாம் கைஸ், கூட்ஸ் வண்டி தான். இங்கே சிங்கிள் லைன்னாவே இது ஒரு பெரிய பிரச்சனை கைஸ். ஒரு ட்ரெயின் வருதுன்னா அது கிராசிங்காக நம்ம நின்று தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போ தான் விழுப்புரத்துக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் டபுள் ட்ராக் போட சொல்லி ரெக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க. நிறையா கிராசிங்ஸ் வருது, லேட் ஆகுதுன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு அப்ரூவல் கொடுத்து எப்போ ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரில, எப்போ முடிப்பாங்கன்னு தெரில. 2 ட்ராக் வந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். எவ்வளோ ட்ரெயின்ஸ் தெரியுமா இதனால் லேட்டாக போகுது? இன்றைக்கி மட்டுமே மொத்தம் 6 ட்ரெயின்ஸ் லேட்டு. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினுமே விழுப்புரம் வரைக்கும் ஆன் டைமில் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்போ லேட்டாகி நின்றுட்டுருக்கு. மேபி ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக தான் இங்கேயே வரும்னு நினைக்கிறேன். நம்ம செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து இந்த மாதிரி கிராசிங்காக நிற்கும்போது அன்அஃபிஷியல் ஹால்ட்டாக இருந்தால் யாரும் அண்டர்சர்வில் ஏறிடாதீங்க. அப்படி பார்த்து பிடிச்சாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ரிசர்வ்லேயும் ஏறிடாதீங்க. அன்அஃபிஷியல் ஹால்ட்டில் நிற்கும்போது எந்த பேசஞ்சர்ஸும் ஏறக்கூடாது, அதுதான் ரூல்ஸு. நமக்கு சிதம்பரம் ஸ்டாப்பிங் இருந்தால் வச்சு நம்ம இந்த ட்ரெயினை பட்டுக்கோட்டையிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேராவூரணியில் ஸ்டாப்பிங் இல்லாட்டியும் பட்டுக்கோட்டை வந்தாச்சும் ஏறிக்கலாம்.
அங்கேயும் ஸ்டாப்பிங் இல்லாமல் இங்கேயும் ஸ்டாப்பிங் இல்லாமல் இருந்தால் என்ன கைஸ் பண்ணுறது? இதனால் இந்த ட்ரெயின் நம்ம ரூட்டில் வந்து பெர்மனெண்ட்டாக இருந்துமே நமக்கு யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் பட்டுக்கோட்டையிலேருந்து சென்னை போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் வாரத்தில் 3 நாள் ரன் ஆகுது. மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே. தாம்பரம் டு செங்கோட்டை வந்து டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே. இப்போ ரீசெண்டாக தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து எல்ஹெச்பி கோச்சஸ் கொடுத்தாங்க. நம்ம பேராவூரணிக்கும் சிதம்பரத்துக்கும் எப்போ தான் ஸ்டாப்பிங் வருமோ தெரியல கைஸ். நம்ம 20691 தாம்பரம் டு நாகர்கோவில் அந்தியோதயா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு 36 நிமிஷம் டிலேவோட 3:04க்கு சிதம்பரம் வந்து ரீச் ஆயிருக்கு கைஸ். இன்றைக்கி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த அந்தியோதயாவில் தான் ட்ராவல் பண்ண போகிறாங்க, சிதம்பரத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும். நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினுக்கு வந்து முன்னாடியே ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன். அது என்னென்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களை அனுப்பி விட்டுட்டு அப்புறமா நம்ம பேசுவோம். நம்ம அந்தியோதயா வேப் 7 இன்ஜினோட மாஸ் என்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெயினுக்கு ரொம்பவே லிமிட்டடான ஸ்டாப்பிங் தான், அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன் கைஸ். எப்போதுமே இது ஆன் டைமில் தான் வரும். இன்றைக்கி தான் அந்த கிராசிங்னால தான் லேட் ஆகிருக்கு. எல்லா வண்டியுமே லேட்டாக தான் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வர வேண்டிய தஞ்சாவூர் உழவன் எக்ஸ்பிரஸ், அப்புறம் வந்து சென்னை எக்மூர் போட்மேல் எக்ஸ்பிரஸ் எல்லாமே லேட்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து தஞ்சாவூர் ஜங்ஷன் வரைக்கும் ஃபுல்லாகவே சிங்கிள் ட்ராக் தாங்கிறதுனால ரொம்பவே சிக்கலாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் லேட்டாக வந்தாவோ இல்லை முன்னாடி வந்தாவோ எதுனாலும் பிரச்சனை தான். ஏதாச்சும் கிராசிங் விழுந்துடும், ஏதாச்சும் நின்று தான் ஆகும், எல்லாமே லேட்டாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான் நடுவில் இந்த குட்ஸு இது மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருக்க கண்டிஷனே கூட வச்சுக்கலாம். செங்கோட்டை டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இதனால் 1 ஹவர் டிலேவாக போயிட்டுருக்கு. நம்ம போட்மேல் எக்ஸ்பிரஸும் இந்த கிராசிங்ஸ்னால் 1 ஹவர் லேட்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போகிற உழவன் எக்ஸ்பிரஸும் ஒரு 30 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்துக்கிட்டுருக்கு. இந்த அந்தியோதயா எக்ஸ்பிரஸுமே லேட்டாக தான் வந்துக்கிட்டுருக்கு. சென்னையிலேருந்து கிளம்புற எல்லா ட்ரெயினுமே விழுப்புரம் வரைக்கும் கரெக்டாக தான் வருது. அதுக்கப்புறம் தான் இந்த லேட் எல்லாமே. அது எதனாலன்னா அந்த சிங்கிள் ட்ராக்னால தான். எந்த கிராசிங் விழுந்தாலும் ஏதாச்சும் ஒரு லோக்கல் ட்ரெயின் வந்தால் கூட கிராசிங் விழுவும், அதனால கூட லேட் ஆகலாம். இது மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டபுள் ட்ராக் வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியும். இதே இங்கே டபுள் ட்ராக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, செங்கோட்டை டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இங்கே நின்றுருக்காது. இந்த அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் சிதம்பரத்துக்கு முன்னாடி உள்ள கிள்ளையில் நின்றுருக்காது. உழவன் எக்ஸ்பிரஸ் இப்போ தான் கடலூர் தாண்டி ஆலப்பாக்கத்தில் நின்றுட்டுருக்கு. எல்லாமே கிராசிங்காக தான் நின்றுட்டுருக்குது. இந்த அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் சீர்காழி நிற்காதுங்கிறதுனால நம்ம போட்மேல் எக்ஸ்பிரஸ் சீர்காழியில் நின்றுட்டுருக்கு. இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இந்த சிங்கிள் ட்ராக்னால். எப்போ தான் டபுள் ட்ராக் போடுறாங்கன்னு பார்க்கலாம். இன்னமுமே அந்தியோதயா கிளம்பல இங்கே தான் நின்றுட்டுருக்குது போட்மேல் எக்ஸ்பிரஸ்க்காக. நான் இதை விட்டுட்டு அதை தான் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், அதை விட்டுருக்காங்க. அது இப்போ சிதம்பரம் வந்ததுக்கப்புறம் தான் அந்தியோதயா கிளம்போம். எவ்வளோ கொலாப்ஸ் இதனால். நான் முன்னாடி சென்னையிலேருந்து வந்தப்போ கூட ஒரு விளாக் போட்டிருப்பேன் இல்லையா, அப்போல்லாம் 4 ட்ராக் இருந்துச்சுல்ல. அழகாக ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு, அழகாக ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருந்துச்சு. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த விதமான டிலேவும் இல்லாமல் அழகாக போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ட்ராக்ஸ் அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி கிராசிங்ஸ் எல்லாம் இருக்காது. பார்க்கலாம் எப்போ இங்கே டபுள் ட்ராக் போகிறதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம 16752 ராமேஸ்வரம் டு சென்னை எக்மூர் போட்மேல் எக்ஸ்பிரஸ் 1 ஹவர் 22 மினிட்ஸ் டிலேவோட 3:16க்கு சிதம்பரம் வந்து ரீச் ஆகிருக்குது. எவ்வளோ டிலே ஆக்கி விட்டாங்க இந்த கிராசிங்கை போட்டு. 3/4 மணி நேரமோ 50 நிமிஷமோ தான் டிலே இருந்துச்சு. அது இப்போ 1.5 மணி நேரமாக மாறப்போகுது.
எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் கைஸ் இந்த லைனில் டிலே ஆகிறதுக்கு காரணமே தான். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் செந்தூரை வந்து எங்கேயாச்சும் கிராசிங்கில் போடுவாங்க, இன்னும் லேட் ஆகும். அது மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ஸு எப்போ இந்த கூட்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த பேசஞ்சர் ட்ரெயின்ஸும் எங்கே வந்து கிராஸ் ஆகுதுங்கிறது சொல்ல முடியாது. அது எங்கேயாச்சும் வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதுக்காக நின்று தான் ஆகணும். அதனாலையுமே இன்னும் டிலே ஆகும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எப்போ தான் டபுள் ட்ராக் போட்டு முடிக்கிறாங்களோ அப்போ தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக இருக்கும். பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பனிங்க்கு அப்புறம் நான் ராமேஸ்வரம் போகிறதுக்கு சூஸ் பண்ண ட்ரெயின் இந்த போட்மெயில் எக்ஸ்பிரஸ் தான். இதோட ரிட்டர்ன் ட்ரெயின் போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் பாம்பன் பிரிட்ஜ் ஓப்பனிங் அன்னைக்கு போக முடியுமான்னு தெரியல. நான் மேக்ஸிமம் வீக்கெண்ட் டேஸில் தான் போவேன். ஒன்று ஃப்ரைடே நைட்டு கிளம்பி சாட்டர்டே மார்னிங் ரீச் ஆகிற மாதிரியோ, இல்லை சாட்டர்டே நைட்டு கிளம்பி சண்டே மார்னிங் ரீச் ஆகிற மாதிரியோ தான் போவேன். இந்த ட்ரெயினோட ரிட்டர்ன் சென்னை டு ராமேஸ்வரம் போட்மெயில் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம சிதம்பரத்துக்கு நைட்டு 11:04 வரும். இதே தஞ்சாவூர்லேருந்து போகிறதா இருந்தால் நைட்டு 1 மணிக்கு வரும். அது ராமேஸ்வரத்துக்கு காலையில் 8:10 போய் ரீச் ஆகிரும். 8:10 இந்த ஸ்லாக் டைம்லாம் சேர்த்து இருக்குது ஒரு 7:30 மணிக்கு கூட போய் ரீச் ஆனாலும் ஆயிரும். நான் ஏன் இந்த ட்ரெயினை வந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு சூஸ் பண்ணேன்னா, இந்த ட்ரெயின் தான் விடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாம்பன் பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணோம். மற்ற எல்லா ட்ரெயினும் திருப்பதி டு ராமேஸ்வரம், சென்னை டு ராமேஸ்வரம், சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இது எல்லாமே வந்து ஏர்லி மார்னிங்கே போய் ரீச் ஆயிரும். ஏர்லி மார்னிங் போயிட்டு நம்ம என்ன வியூ எடுக்கிறது ஒன்றுமே தெரியாது. இப்போ நம்ம உழவன் என்ட்ரி தான். நம்ம சென்னை டு தஞ்சாவூர் ஜங்ஷன் உழவன் எக்ஸ்பிரஸ் வந்து கரெக்டாக 1 hour டிலே கைஸ். 2:48 வர வேண்டியது 3:48 வந்திருக்கு. அந்தியோதயாவுக்கு முன்னாடி வர வேண்டியது இப்போ தான் வந்திருக்குது. தஞ்சாவூருக்குன்னா ஸ்லாக் டைம் இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி போயிடுவாங்க. ஒரு 1/2 hour டிலே அந்த மாதிரி போய் ரீச் ஆயிடுவாங்க. இருந்தாலும் இன்றைக்கி எல்லா ட்ரெயினுமே டிலே கைஸ். எல்லாம் இந்த கிராசிங்னால தான் எல்லாமே டிலே ஆயிடுச்சு. நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினுமே டிலேவாக தான் வந்துகிட்ருக்கு. நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் வந்துருச்சு கைஸ். போன வீடியோலேயே நான் ஒரு க்ளூ கொடுத்துருப்பேன், திருவாரூர் லைனில் ஒரு கிங் அப்படின்னு. அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், 16179 சென்னை டு மன்னார்குடி மன்னை எக்ஸ்பிரஸ் தான் கைஸ். ஒரு 45 நிமிஷம் டிலேவோட 4:17 நம்ம சிதம்பரம் வந்து ரீச் ஆகிருக்குது. வேப் 4 இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி போயிடுவாங்க. நமக்கு இதுக்கடுத்த ஸ்டாப்பிங்கே வந்து மயிலாடுதுறை ஜங்ஷன் தான். சீர்காழி ஸ்டாப்பிங்கில் சும்மா ஸ்பீடு தெறிக்க விடுவான். வாங்க பார்க்கலாம் எப்படி போகிறான்னு. ஆகா, கூட்டம் வேறு ஃபுல்லாக இருக்கே. ஸ்டாண்டிங்கில் தான் போகணும் போல இருக்கே. இங்கே தொங்கிட்டு தான் வராங்க. இன்னும் இப்படி ஆயிடுச்சு. நம்ம வேறு திருவாரூர் வரைக்கும் போகணுமே. மயிலாடுதுறை ஜங்ஷனில் கொஞ்சம் பேர் இறங்குவாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சீர்காழியை வந்து ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் கைஸ். நம்ம நினைச்ச அளவுக்குலாம் ஸ்பீடு வந்து போகலை. ஏன்னா பனி வந்து ரொம்ப அதிகமாக பெய்யுது, விசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது.
அதனால் சிக்னல் சரியாக தெரியாது இல்லையா, அதனால் ஸ்லோவாக தான் போகிறாங்க. ஒரு 50 km/h அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டிலேவாக தான் வந்து மயிலாடுதுறை ஜங்ஷன் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ். ஒரு 54 நிமிஷம் டிலேவோட 5:07க்கு நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். வர வர டிலே கம்மியாகும்னு பார்த்தா அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு கைஸ். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கள்ல, ஃபுல்லாகவே ஸ்டாண்டிங்கில் தான் கைஸ் வந்துகிட்ருக்கேன். கொஞ்சம் பேர் இறங்குறாங்களான்னு பார்க்கலாம். ஏன் இல்லை கொஞ்சம் பேர் இறங்குனாங்க, ஆனால் அதே அளவுக்கு ஏறிட்டாங்க. திருவாரூருக்கு மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிறவங்க ஏறிட்டாங்க. இப்போவும் ஃபுல்லாக தாங்க போகுது. வந்து நிற்கும் போது இங்கே தான் நிற்கிறோம். நாங்கள் இங்கே தான் நிற்கிறீங்களா? நான் நிற்கிறோம். அவரு நான் வரிசையா அவரு எல்லாரும் இங்கே உட்காந்து எல்லாரும் மயிலாடுதுறையில் முக்கால்வாசி இறங்கினாங்கல்ல, அவங்க இங்கே முன்னவங்க தான். அண்ணன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நம்ம எப்படி அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் சென்னை போனப்போ உழவன் எக்ஸ்பிரஸ் கிளம்புறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி வந்தோமோ அதே மாதிரி தான் இவரும் வந்து ஏமாந்துருக்காரு. இந்த ட்ரெயின் சென்னை எக்மோர்லேருந்து 10:55க்கு கிளம்போம். அவர் 9 மணிக்கெல்லாமே வந்துட்டாராம். ஆனால் அதுக்குள்ளேயே வண்டி ஃபுல்லாகிடுச்சான். பேசஞ்சர்ஸ்லாம் எப்போ தான் வந்து ஏறுறாங்கன்னே தெரில கைஸ் அண்டர்சவுடுக்கு. இதுக்காக நான் 5 மணி நேரமாக முன்னாடி வர முடியும்? எப்படி தான் வந்து ஏறுறாங்கன்னே தெரில. அவரால் முடிஞ்ச அளவுக்கு 2 மணி நேரம் முன்னாடி வந்திருக்காரு. இதுவே பெரிய விஷயந்தான். அப்படி வந்துமே இடம் பிடிக்க முடியாமல் சென்னை எக்மூர்லேருந்து இங்கே திருவாரூர் வரைக்கும் போக போகிறாராம். நான் நம்மளோட தான் வராரு. திருவாரூர் வரைக்கும் அவர் நின்றுக்கிட்டே வந்திருக்காரு. ரொம்பவே கஷ்டம்தான். நம்ம சிதம்பரத்துலேருந்து இங்கே வரைக்கும் நிற்கிறதுக்கே நம்மளுக்கு முடியல. அவர் சென்னை எக்மூர்லேருந்தே நின்றுட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் கொடுமை கைஸ். எப்போதுமே மண்ணை எக்ஸ்பிரஸ் இவ்வளோ கூட்டமாக இருந்தது இல்லையா, இன்றைக்கி தான் அவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயும் ஒரு கிராசிங் கைஸ். அதுவும் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். திருவாரூர் டு விழுப்புரம் பேசஞ்சர். இப்போ வந்து நம்ம நன்னிலம் ஸ்டேஷனில் நிற்கிறோம் கைஸ். இந்த மாதிரி எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எந்த ட்ரெயினுக்கு வேணாலும் கிராசிங் வரலாம். அதனால் வந்து எப்போவுமே சிங்கிள் லைனாக இருந்தால் டிலே எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி எல்லா ட்ரெயினும் ஷெட்யூல் படி கரெக்டாக போச்சுன்னா இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் இருக்காது. ஒரு சில டைம் இது மாதிரி இருக்குங்க கைஸ். அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. 2 ட்ராக் போட்டால் தான் உண்டு. இந்த டிலேக்கு இந்த கிராசிங்ஸ் ஒரு காரணமாக இருந்தாலுமே ஸ்பீட் எடுத்து கொஞ்சம் பிக்கப் பண்ண முடியும். அதுவுமே இங்கே வந்து இம்பாசிபிளாக இருக்குது. எப்படின்னா இந்த ஸ்னோஃபால் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. விசிபிலிட்டி சுத்தமாக இல்லை. நான் வந்து லைட்டாக அப்படி எட்டி பார்ப்போன்னு பார்த்தேன். அப்படியே ஒயிட்டாக இருக்குது கைஸ். ஒன்றுமே தெரியல. ஸ்டேஷன் வந்தது கூட தெரில எனக்கு. அந்தளவுக்கு ஒயிட்டாக இருந்துச்சு. கேமராவில் தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுது. ஆனால் வந்து நேரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியல. இப்படி இருக்கும்போது அவங்களாலையும் ஸ்பீடு எடுக்க முடியாதுல்ல. அங்கே நம்ம சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் வரும்போது ஒரு 50 km ஸ்பீடில் தான் வந்தாங்க. ஃபுல்லாகவே ஸ்கிப்பிங்கு எல்லாமே சேர்த்து 50 km தான். அங்கே மயிலாடுதுறைக்கு அப்புறம் மயிலாடுதுறை டு திருவாரூர் ஒரு 80 km ஸ்பீடில் போனாங்க. கொஞ்சம் விசிபிலிட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துச்சு. அதனால் கொஞ்சம் போனாங்க. ஒரு 80 km/h போனாங்க. நம்ம ஒரு 1 hour 10 minutes டிலேவோட கரெக்டாக 6 மணிக்கு திருவாரூர் ஜங்ஷனை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இறங்குவாங்கன்னு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். சென்னையிலேருந்து வர்ற கூட்டமும் சரி, மயிலாடுதுறையிலேருந்து வர்ற கூட்டமும் சரி, எல்லாமே இறங்கிடும். இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஈசிஆர் லைனில் ரன் ஆகக்கூடிய எந்த ட்ரெயினாக இருந்தாலும் திருவாரூர் வந்துருச்சுன்னா முக்கால்வாசி கூட்டம் கம்மியாயிரும். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ பேர் இறங்குவாங்கன்னு. எல்லாம் ரெடியாக இருக்காங்க இறங்குறதுக்கு. நம்ம ட்ரெயின் லேட்டாக வந்தது ஒரு நல்லதாக போச்சு. ஏன்னா
இதுக்கடுத்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறது திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சரு. அது 6:25க்கு தான் திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து எடுப்பாங்க. காரைக்குடிக்கு 9 மணிக்கு போய் சேரும். நம்ம வந்து பேராவூரணி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். பேராவூரணிக்கு வந்து 8 ஷெட்யூல்டு டைமு. பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு. இந்த டைம் 4:50க்கு ஆன் டைமில் வந்துருந்துச்சுன்னா நம்ம 6:25 வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும், வேறு வழியே இல்லை. அதனால தான் வந்து இந்த டைம் லேட்டாக வந்ததே நமக்கு ஒரு நல்லதாக போயிடுச்சு. டக்குன்னு வேகமாக போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு 5வது பிளாட்ஃபார்ம் போனால் போதும். அங்கே தான் நிற்பான். எப்போவுமே ஈசிஆர் லைனில் ரன் ஆகக்கூடிய எல்லா ட்ரெயின்ஸுமே 5வது பிளாட்ஃபார்மில் தான் போடுவாங்க. அப்போ தான் லைன் டைவர்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 5வது பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் வந்து லைன் டைவர்ட் ஆகுது. ஈஸியாக வந்து லெஃப்ட் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இறங்குறாங்கன்னு. இன்னும் பாதி பேர் இறங்கலை, எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக காட்டுற பாருங்க எவ்வளோ கூட்டம். இது வரைக்கும் நான் இப்படி ஒரு கூட்டத்தை வந்து எந்த ஸ்டேஷன்லேயும் பார்த்தது கிடையாது. நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன்லேயுமே இவ்வளோ கூட்டத்தை நான் வந்து பார்த்தது கிடையாது. நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனும் திருவாரூர் ஜங்ஷனும் கிட்டத்தட்ட ஒன்று தான் கைஸ். அங்கேயும் 5 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது, இங்கேயும் 5 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் தஞ்சாவூர் ஜங்ஷனில் இந்த மாதிரி கூட்டம் வந்து ஃபெஸ்டிவல் டைமு இல்லைன்னா வந்து பெரிய கோயில் திருவிழா இது மாதிரி டைமிங்கில் தான் வந்து இவ்வளோ கூட்டம் வந்து இறங்கியிருக்காங்க. நார்மல் டேஸில் இவ்வளோ பேர் இறங்கி நான் பார்த்தது கிடையாது. அது இங்கே திருவாரூர் ஜங்ஷனில் தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இவ்வளோ பேர் சென்னையிலேருந்து திருவாரூர் ஜங்ஷன் வந்திருக்காங்க. இப்போ வாங்க நான் உள்ளே போய் இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு காட்டுற மாதிரிங்க. போகும்போதே ரிலாக்ஸாக இருக்குல்ல. இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வந்தப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ சீட்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஈஸியாக உட்காந்து வரலாம். இப்போ எல்லாம் ஒவ்வொரு ஆளும் தூங்கிட்டு இருக்காங்க, அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ சீட்டு கிடச்சி என்ன பண்ணுறது, அதான் வந்து இறங்கிட்டோமே. இதுக்கு மேலே சீட்டு கிடச்சி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. மன்னாகுடி போகிறவங்களுக்கு இது ஒரு ஃப்ரீயாக இருக்கும். திருவாரூர் வந்தோடனே எல்லாம் இறங்கிடுவாங்க, நம்ம ஃப்ரீயாக போகலான்னு இருப்பாங்க. நம்ம வந்தப்போ நெருக்கடியில் வந்தோம், இப்போ ஃப்ரீயாகிடுச்சு. நம்மளும் இறங்கிட்டோம், அதுவும் ஃப்ரீயாகிடுச்சு. ரெண்டாவது கைஸ் இப்படி ஆகுது. இது வாங்க போய்ட்டு டிக்கெட் எடுப்போம். இந்த ட்ரெயினோட கோச் காம்பன்சேஷனை சொல்லாமல் விட்டேன் கைஸ், இப்போ சொல்கிறேன். 4 ஜென்ரல், 2 எஸ்எல்ஆர்டி, S1லேருந்து S9 வரைக்கும் ஸ்லீப்பர், அப்புறம் ஒரு 3rd ஏசி, ஒரு 2nd ஏசி, ஒரு 1st ஏசி. இதான் கைஸ் இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன். டிக்கெட் ஃபேர் வந்து சென்னை எக்மோர்லேருந்து மன்னாகுடி வரைக்கும் 125 ரூபா அண்டர்சர்வில். ஸ்லீப்பரில் 230 ரூபா, 3rd ஏசியில் 620, 2nd ஏசியில் 880, 1st ஏசியில் 1465. நம்ம ட்ரெயின் வந்து 6:06க்கு திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கு கைஸ். நம்ம ட்ரெயினுக்கு வந்து ரேக் ஷேரிங்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் டு செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினோட தான் ரேக் ஷேரிங் பண்ணுது. இது எப்படி ரொட்டேஷனில் வருதுன்னா, இப்போ மன்னாகுடி போயிட்டு மன்னாகுடியிலேருந்து மயிலாடுதுறை பேசஞ்சராக ரன் ஆகும். அப்புறம் மயிலாடுதுறையிலேருந்து விழுப்புரம் பேசஞ்சராக ரன் ஆகும். இதுக்கப்புறம் விழுப்புரம் டு செங்கல்பட்டோ இல்லை விழுப்புரம் டு தாம்பரம் பேசஞ்சராக ரன் ஆகி அதுக்கப்புறம் சென்னை பீச் வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெயினை எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி சென்னை எக்மோருக்குள்ளே கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது செந்தூராக கிளம்பும். விழுப்புரம் வரைக்கும் பேசஞ்சராக ரன் ஆகும், அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல கைஸ். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா, சென்னை எக்மோர்லேருந்து மன்னாகுடிக்கு மண்ணை எக்ஸ்பிரஸாக வந்துட்டு அப்புறம் திரும்ப சென்னை எக்மோர் போயிட்டு சென்னை எக்மோர்லேருந்து திருச்செந்தூருக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸாக போகும். அப்புறம் அங்கேருந்து வர செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து சென்னை எக்மோர்லேருந்து மன்னாகுடி அன்னை எக்ஸ்பிரஸாக வரும். இப்படி தான் ரொட்டேஷனில் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பண்ணுற மெத்தடை தான் வந்து ரேக் ஷேரிங்னு சொல்லுவாங்க. நம்ம போட்மெயில் எக்ஸ்பிரஸுக்கு வந்து எந்த ரேக் ஷேரிங்கும் இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு புதுசாக ஒரு ரேக் ஷேரிங் வரப்போகுது. அது என்ன அப்படின்னா, திருவனந்தபுரம் சென்ட்ரல் டு மதுரை ஜங்ஷன் அமிர்தா எக்ஸ்பிரஸ் கூட தான் ரேக் ஷேரிங்காக வரப்போகுது. ஏன்னா அது வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. அதனால திருவனந்தபுரத்துலேருந்து இங்கே ராமேஸ்வரம் வரைக்கும் வந்துட்டு ராமேஸ்வரத்துலேருந்து போட்மெயில் எக்ஸ்பிரஸாக சென்னை எக்மோருக்கு போகும். அப்புறம் சென்னை எக்மோர்லேருந்து இங்கே ராமேஸ்வரம் வந்துட்டு ராமேஸ்வரத்துலேருந்து அமிர்தா எக்ஸ்பிரஸாக திருவனந்தபுரம் போகும். இப்படி தான் ரொட்டேஷனில் வந்து 2 ட்ரெயினுமே ரன் ஆகிட்ருக்கோம். எல்லா ட்ரெயினுக்குமே 2 ட்ரெயின் இருக்கும் இல்லையா, அதனால் 2 ட்ரெயினை வச்சு 2 ரொட்டேஷனை போட்டால் இப்போ நான் சொன்ன மாதிரி வந்துடும். அப்படி தான் போட்மெயில் எக்ஸ்பிரஸையும் பண்ண போகிறாங்க. சென்னை எக்மோர் டு ராமேஸ்வரம் சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு வந்து எந்த ரேக் ஷேரிங்கும் வரல.
அதுக்காகவே டெடிக்கேட்டடாக உள்ள கோச்சஸ் தான் அது. இதுக்கடுத்து இப்போவே நம்ம வந்து காரைக்குடி பேசஞ்சரில் ட்ராவல் பண்ண போகிறோம். அதையும் இதோட சேர்த்து தான் போடலான்னு நினச்சேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால் அதை ஒரு தனி பார்ட்டாக எடுத்து போடலான்னு இருக்கேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.